அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். நீ யார்ரா? நிம்மதியா சரக்கடிக்கிற நேரத்தில் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற? அறிவு இருக்கா உனக்கு? பிச்சப்படுமா ராஸ்கல். யார்கிட்ட உன் வேலையை காட்டுற? இப்போ என்ன வேணும் உனக்கு? ரொம்ப எகிர்ற. அவன் யாருன்னு தெரியுமா? இல்லை நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? டேய், உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தவன் நான், புரியுதா? ஆஃப் அடித்தா 50 பேர்த்த அடிப்பேன், ஃபுல் அடித்தா 5 பேரை அசால்ட்டாக அடிப்பேன். என்னது, நேரில் வர்றியா? வாடா, இந்த ஒயின் ஷாப்பில் தான் இருக்கேன். உனக்கு தில் இருந்தா, தைரியம் இருந்தா, திராணி இருந்தா நேராக இந்த கடைக்கு வா. அப்பாடா ஏப்பா பேசிட்டப்பா. அவனுங்க சும்மா வாய் உதாரு, வரலாம் மாட்டாங்க. அண்ணன் இருக்கேன், நீ பயப்படாமல் சரக்கு எடுத்து அடி. ஏண்ணே, எதுக்குண்ணே இந்த ஒயின் ஷாப்பு அட்ரஸ் சொல்லி இங்கே வர சொன்னீங்க? அவன் மறன்னு சொல்லி நம்ம வேணான்னு சொன்னால் நம்மளை மொக்கையாக நினச்சிருவாயா. அதனால தான் நானும் ஒரு பிட்டை போட்டேன். என்னது, ஃபோனில் அப்படி பேசினான், இப்போ எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்குறான். இவன் நிஜமான ரவுடியா இல்லை டூப்ளிகேட் ரவுடியா? சார், ஒரு சின்ன டவுட்டு. கேளுங்கண்ணே. ஆமாம், நீங்கள் நிஜமான ரவுடி தானே? சரக்கு வாங்கி கொடுத்த என்னவே சந்தேகப்படுறீங்களாண்ணே? சந்தேகப்படலைங்க சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அண்ணே, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேண்ணே. போங்க சார், போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். என்ன அது, பாத்ரூம் போனவனை இன்னும் ஆளை காணோம். ஒரு வேளை போதையில் வழுக்கி விழுந்துட்டானோ? என்னது, யாரும் நம்மளை பார்த்து வர்றாங்க? ஏய், கொஞ்சம் முன்னாடி ஃபோனில் உதார் விட்டது நீ தானே? ஆஹா, தேடியே வந்துட்டானுங்களே ஐயா. ஆளை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கான். பாத்ரூம் போன ரவுடி சாரையும் இன்னும் காணுமே ஐயா. சமாளிப்போம். அண்ணே, எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே, நான் இப்போ தான் வந்து உட்காடுறேன். ஆட்டடா கதை விட்ற. ஃபோனில் வண்டையாக பேசிட்டு நான் இல்லைன்னு இப்போ ஜக்கா வாங்குறியா? அஃப்கோர்ஸ், அது நான் கிடையாது, வேற யாராவது மிமிக்ரி பண்ணி பேசியிருக்கலாம். நான் அப்படியெல்லாம் பேசுகிறவன் கிடையாதுப்பா. ஆமாம். டேய், நீ தான் உன் கூட இருந்தானே, அவன் எங்களுக்கு சொல்லிட்டான்டா. ஆஹா, சொல்லிட்டானா? அப்பனா அவன் ரவுடி கிடையாது, நாம தான் அவனை ரவுடின்னு நினச்சி ஏமாந்துருக்கோம். இனிமே தப்பிக்க முடியாது. பாத்ரூமில் வலிக்கு விழுந்திருப்பான்னு நினச்சா இவனுங்க கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகி நம்மளையும் சேர்த்து போட்டு கொடுத்துட்டானே ஐயா. ஆஃபுக்கு ஆசைப்பட்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்பாகி போச்சு. ஏய், நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க. நீங்கள் இங்கேயே அடிப்பீங்களா இல்லை கொண்டு போய் வச்சு அடிப்பீங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே அடித்தாலே நீ தாங்க மாட்ட, உன்னை வேற கொண்டு போய் வச்சு அடிக்கணுமா? ஹலோ, நீங்கள் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப பேர் என்னை கொண்டு போய் வச்சு அடித்து தான் பழக்கம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை. அப்புறம் என்னப்பா, குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் எல்லாத்தையும் சிறப்பாக நடத்திடுங்க. A few moments later. ஆஹா, சத்தமே வராமல் சாவடி அடிச்சுட்டு போயிட்டாங்களே ஐயா. இது வரைக்கும் வாங்கின அடியில் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அண்ணே. யாருப்பா நீ? என்னண்ணே, என்ன அடையாளம் தெரியலையா? ஆஹா, நீயா? நானே தானே. ஏண்டா, ரவுடி இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அடக்கி வாசிச்சிருப்பேன்லடா. உன்னை பிறந்ததோடு விடாமல் எதுக்கடா என்னையும் போட்டு கொடுத்த? சரக்கை ஷேர் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி அடியையும் ஷேர் பண்ணிக்கணும். தண்ணியில் கண்டோம் அவனுக்கு இல்லையா. அவன் சொன்ன மாதிரி ஓசியில் வாங்கி குடிச்ச எனக்குத்தாயா தண்ணியில் கண்டோம். ஆமாம், தெரியாமல் தான் கேட்குறேன். அந்த ரவுடிக்கும் உனக்கும் என்னையா பிரச்சனை? போன தடவை இந்த ரவுடிக்கு ஓசியில் சரக்கு வாங்கி கொடுத்து இவனை விட ஒரு பெரிய ரவுடிக்கிட்ட அவனை கோத்து விட்டுட்டனே. ஆஹா, இதையே பொழப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கியாடா? என்னண்ணே பண்ணுறது, வேறு பொழப்பு இல்லையே என்ன? ஆஹா, இனிமே ஓசி சரக்குக்கு ஆசைப்படவே கூடாதுய்யா, கூடாதுய்யா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.